இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 50 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், தேசத்தின் தலையெழுத்தை திரைப்பட கொட்டைகளே தீர்மானிக்கணும். 50 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஊரில் 5 படம் நடிச்சா உடனே சிஎம் ஆகணும்னு நினைக்கிறான். எந்த இடத்தில் அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இராணுவம் சார்ந்த துறை அதிகாரிகள் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு கோர்ட்டில் சொல்லுது. ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார் அப்படின்னு வசனம்லாம் பேசியிருப்பாரு. இன்னைக்கு இந்த மழையில் நனைஞ்ச கோழி குஞ்சு மாதிரி பதுங்கிட்டு எங்கே உட்காந்துருக்கான்னு தெரியல. விஜய் அண்ணாவுக்கு அரசியல் என்பது எப்படி ஆபத்தான சர்க்கஸ் கிணறு என்பதை உணர்கின்ற தருணம் இது. இந்த 5 நாளில் ரசிகன் பாக்கெட்டில் அப்படியே உள்ளே குதிச்சு அவனை சுரண்டிட்டு வெளியில் வந்துட்டு அவனை பைத்தியம் பிடிச்சவனா மாற்றி அவனை உடனே அரசியல் தொண்டனா மாற்றி இவங்கெல்லாம் தலைவராகி உடனே நாட்டை ஆளணும். பொதுவாக நாளாக ராத்திரியில் தூக்கம் வரலாம், பாலையா படம் பார்ப்பேன், நல்லா ஜாலியாக இருக்கும். எப்படியாவது தூக்கம் வந்துடும். இல்லைனா நம்ம கற்பனை கெட்டாத விஷயங்கள்லாம் அவர் காட்டுவார். பிணநாயகனாக இருந்து ஜனநாயகனாக மாறினது 100-150 நாள் ஆகுது. 41 பிணங்கள் மீது நடந்து வருகின்ற ஜனநாயகன் அவருடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன். அதற்கு மைய காரணமாக இருந்த விஜய் குற்றவாளி பட்டியலில் கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் கொண்டு போய் ஒரு முட்டுச்சந்தில் நிறுத்திட்டாங்கன்னு எனக்கு தோணுது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வேபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். இன்னைக்கு பரபரப்பு என்னன்னா, ஜனநாயகம் படம் பற்றி தான். ரிலீஸ் ஆகுமா, அதாவது சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்கள்லாம் டிக்கெட்லாம் வாங்கிட்டு அதுக்கான இதில் ஆர்வமோட காத்துட்ருக்குறாங்க. இதுக்கிடையில் இத்தனாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு இவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தணிக்கைக்கு போட்டிருக்கிறாங்க. அவங்க தணிக்கை மறு ஆய்வு அந்த மாதிரிலாம் அது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. நடுவில் கோர்ட்டுக்கு இவங்க போயிட்டாங்க. ஏன்னா சொன்ன தேதி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. படத்தில் இராணுவத்தையும் மதத்தையும் அவமதிக்கிற வகையில் இருக்குது. அந்த மாதிரி விஷயம் இராணுவம் மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் வருது. அது சில இதெல்லாம் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்று ஓடுது. இதில் சட்ட சிக்கல் என்ன, இது உடனே தீர்ந்துருமா, இதில் அரசு தலையிட முடியுமா, எந்த அரசு தலையிடும், அதாவது தணிக்கை குழுவில் ஒன்று. இது பற்றி விவரங்கள் ஜென்ரலாக நீங்கள் சொல்லணும். ஏன் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, தணிக்கை குழுவில் 6-7 ஆண்டுகள் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. அது என்ன தணிக்கை குழுவில் என்னென்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ள அதிகாரம் என்ன, மறு ஆய்வுனா என்ன, அது திருப்பி வந்ததை அவங்க செய்யலைன்னா திருப்பி அனுப்புவாங்களா, இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் என்ன? அதாவது ராஜவேல், இது தணிக்கை குழு என்ன செஞ்சது செயல்ன்றது முக்கியம் இல்லை. இந்த ஜனநாயகன் படம் பிணநாயகனாக இருந்து ஜனநாயகனாக மாறினது 100-150 நாள் ஆகுது. 41 பிணங்கள் மீது நடந்து வருகின்ற ஜனநாயகன் அவருடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன். மலேசியாவில் போய் முழங்கியிருக்காரு. 33 ஆண்டுகள் என்னோடு இருந்த உங்களை நான் இன்னும் ஒரு 33 ஆண்டுகள் உங்களோடு இருக்க போகிறேன். நான் சம்பாரிச்சிட்டு இருந்த அத்தம் பணத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி நிற்கிறேன். 200 கோடி வாங்கிட்டு இருந்துட்டு வந்துட்டேன், 500 கோடி வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நீதிமன்றத்தில் கூட இந்த படத்துக்கு நாங்கள் 500 கோடி செலவு பண்ணியிருக்கோன்னு வாதாடுறாங்க. அந்த பணத்துக்கு வருமான வரித்துறையில் என்ன கணக்காட்ட போகிறாங்க, என்ன காட்டியிருக்காங்கன்றதெல்லாம் தெரியாது நமக்கு. இது வழக்கமான ஒரு சினிமா பாணி வசனங்கள். சினிமாவில் எப்பயுமே நிறைய மூட நம்பிக்கைகள் உள்ள ஒரு உலகம் அது. சாதாரணமாக நீங்கள் வாலியினுடைய பேட்டியில் கூட பாருங்கள், நிறைய இடத்துல இது ஒரு அறச்சொல் வந்தது பாட்டில். இந்த வார்த்தையில் தொடங்கக்கூடாது, இந்த வார்த்தையை போடக்கூடாது, அப்படிலாம் போட்டால் அது ஓடாதுலாம் சொல்லி சமீபத்தில் கூட வாலி 2-3 இடங்களில் பேசியிருப்பார். நமக்கு திரைத்துறையில் கொஞ்சம் தொடர்புகள் இருக்கிறதால இந்த அறச்சொல் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை பற்றிலாம் ஓரளவுக்கு தெரியும். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் பார்த்தேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முழு பேஜ் இங்கிலீஷில் விளம்பரம் வந்தது. இவர் மலேசியாவில் அந்த விழா நடத்தினார்ல, அப்போது த லைன் இஸ் கம்மிங் ஃபார் தி லாஸ்ட் ரோர்னு போட்டிருந்தாங்க. இது தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாதுன்றதுக்கு இதுதான் உதாரணம். சிங்கம் கடைசியாக கர்ஜிக்க போகிறதுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்கம்னா கர்ஜிக்கணும், அது கர்ஜிக்கலன்னா அது அசிங்கம், இல்லைனா ஒன்று சிங்கம் சொல்லிக்கூடாது. இதுதான் விஜய் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு உண்டான அறிவுத்திறன் சார்ந்த ஒரு பதில். அதுக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க பாருங்கள். த லைன் இஸ் கம்மிங் ஃபார் லாஸ்ட் ரோர், இந்த அர்த்தத்தில் ஒரு விளம்பரம் இருக்குது, முழுப்பக்க விளம்பரம்.
இந்த சிங்கம் கடைசியாக கர்ஜிக்க போகிறது அப்படின்னு மலேசியாவில் கர்ஜிச்சுது. அதுக்கு விளம்பரங்கள் வந்து நிறைய விளம்பரங்கள் வந்தது. அவங்க ஷோ நடத்தினாங்க. அரசியல் பேசக்கூடாதுன்னு அந்த அரசாங்கம் சொன்னது மீறியும் சில அரசியல் அங்கே பேசப்பட்டது. இப்போ இதில் மிக சந்தேகத்திற்குரிய ஒரு நபர், இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒருவர் தான் இந்த விழாவை நடத்துகிறாருன்னு பிடிக்காதவங்க ஒரு விமர்சனத்தை பண்ணாங்க. நமக்கு அது தெரியாமல் நான் சொல்ல மாட்டேன், அந்த குற்றச்சாட்டு என்னால் வைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிற பின்னணியை முதல்ல பார்த்துருவோம். ஒரு திரைப்படம் நான் தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பாதிப்பதாக, மதங்களை புண்படுத்துவதாக, நட்பு நாடுகளை கொச்சைப்படுத்துவதாக, அரசாங்கத்தை கேவலப்படுத்துவதாக இப்படிலாம் காட்சிகள் இருந்ததுன்னா அது அனுமதிக்கப்படாது. இப்போ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆனர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, நேஷனல் எம்ப்ளம்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த நேஷனல் எம்ப்ளம்ஸ் ஆக்ட்ன்றது இந்தியாவினுடைய குறியீடுகள் சொல்கிற நம்முடைய தேசிய சின்னம், தேசிய கொடி இந்த மாதிரி இருக்கிறது. இப்போ மிலிட்ரியில் இருக்கிற சிம்பிள்ஸ் இருக்குல்ல, அந்த அதிகாரிகள் பயன்படுத்துகிற எம்ப்ளம்ஸு, இராணுவம் பயன்படுத்துகிற லோகோஸ், இதெல்லாம் நீங்கள் சர்வசாதாரணமாக பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்துறதுனா ஒன்று முன் அனுமதி வாங்கணும், இல்லை அதை தவறாக சித்தரிக்கலைன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும். இது ஒன்றுக்குமே சட்டத்தில் தண்டனைகள் இருக்குது. இப்போ உதாரணமாக அகில உலக அறிவாளி சோராம்சாமி இருக்கார்ல, அவர் 1975 நம்ம சஞ்சய் காந்தி இறந்து போயிட்டார் இல்லையா, அவர் இறந்தப்போ அவர் சார்பாக ஒரு தபால் தலை வெளியிட்டாங்க. அந்த தபால் தலை வெளியிட்டப்போ அவரை சிறப்பிக்கிறதுக்காக அது அரசு வெளியிட்டது. அது அந்த நேரத்தில் அவர் கூட பறந்த பைலட் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் சதீஷ் பைலட், அது ஒரு நல்ல பேர் மறந்துட்டேன். அவர் இறந்து போயிட்டார். உடனே சோராம்சாமி என்ன பண்ணுறாரு, தபால் தலையை வெளியிடணுன்னா அவருக்கு நியாயமாக வெளியிடணும்னு சொல்லிட்டு இவரே ஒரு ஸ்டாம்பை பிரிண்ட் பண்ணுறாரு. இவரே ஒரு ஸ்டாம்பை பிரிண்ட் பண்ணி அதை ஒட்டி இவருடைய அட்ரஸுக்கே அதை போட்டுக்கிறார். புரியலையா? அந்த ஸ்டாம்பை இவரே தயாரித்து ஒரு ஸ்டாம்பை ஒட்டி துக்ளக் ஆஃபீஸுக்கே போட்டுக்கிறார். தபால் துறை அது என்னன்னு கூட சரியாக கவனிக்காமல் நிஜமாகவே அந்த லெட்டரை கொண்டு அவருக்கு டெலிவர் பண்ணிடுச்சு. இது உண்மையிலே மிகப்பெரிய தேச துரோகம். அதுக்கு சிறை தண்டனைலாம் உண்டு. இந்த மாதிரி யாருக்காவது தபால் துறைன்னா அரசுக்கிட்ட சொல்லி அரசு தான் அது வெளியிடணும். இல்லைங்க, இது நீங்கள் கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு சமம். வேணா நான் சொல்கிற தகவல் சரியாக தப்பான 1975க்கு பின்னாடி பாருங்கள், எமர்ஜென்சிக்கு பின்னாடி சஞ்சய் காந்திக்கு ஒரு தபால் தலையை வெளியிட்டு, இவர் ஒன்றும் ஹீரோ இல்லை, அவர் கூட செத்து போன அந்த பைலட்டுக்கு தபால் தலை போடணுன்னு இவர் பிரிண்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி சில பின்னணிலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி துக்ளக் கட்டப்படத்தில் வெளியே தெரிஞ்சு அரசு ஒன்றும் பண்ணலன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். இதே துக்ளக் கட்டப்படத்தில் தேசிய கொடியை போட்டு, அந்த தேசிய கொடிக்கு கீழே தேசிய கொடியோட இது இருக்குல்ல, அந்த கம்பம், அதுக்கு பதில் AK-47 துப்பாக்கி, கீழே சோடா பாட்டிலு, குண்டு. இந்த இடத்துல அசோக சின்னம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வேற ஒரு இது போட்டு அட்டப்படம் போட்டார் துக்ளக்கில். அதுக்கு ஒன்றும் பண்ணன்றது முக்கியம் இல்லை. நம்ம கவிஞர் ஒருத்தருக்கார் அறிவுமதின்னு, அந்த நேரத்தில் தேசிய கொடி அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு போட்டப்போ அந்த வழக்கு நான் தான் நடத்தும்போது இந்த துக்ளக் கட்டப்படத்தை எடுத்து நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஒரு கவிஞனுக்கு எப்போவுமே ஆதங்கம் இருக்கும், அதனால் சுதந்திரம் வீணாக போகுதுன்னு அவன் பாடுறான். நீங்கள் தேசிய கொடியை இந்த லெவலில் போட்டிருக்கீங்க, அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னு போட்டு அந்த வழக்கை முடித்தோம். இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சில சின்னங்களை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அப்படி இந்த படத்தில் இது முதல்ல பகவந்த் கேசரின்னு சொல்லிட்டு பாலையாவோட படம், தெலுங்கு. ஆமாம், அதே பாபுன்னு சொல்லிட்டு சிவாஜி நடித்த ஒரு படம் இருக்குது. அதை உருட்டினதாக சொல்கிறாங்க. படம் வந்தால் தான் தெரியும். பொதுவாக நான்லாம் ராத்திரியில் தூக்கம் வரலாம் பாலையா படம் பார்ப்பேன், நல்லா ஜாலியாக இருக்கும். எப்படியாவது தூக்கம் வந்துடும், இல்லைனா நம்ம கற்பனை கெட்டாத விஷயங்கள்லாம் அவர் காட்டுவார். அதனால் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா பாலையா ரோஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாவே நல்ல தூக்கம் வரும். அந்த படத்தை அதே ப்ரொடியூசரை வச்சு கொண்டாந்தீங்க கன்னி வடியில் சிக்க வச்சுட்டாங்க. 400-500 கோடி செலவு பண்ணிவிட்டு, அதாவது பொதுவாக தணிக்கைத்துறையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணி யூ சர்டிஃபிகேட்டு, யூஏஓ, ஏ சர்டிஃபிகேட்டோ வாங்கிட்டு தான் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, 9ஆம் தேதி திரைப்படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிற்பாடு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ண பிற்பாடு இங்கே ஒரு குழு 4 பேர் பார்ப்பாங்க, தணிக்கை அதிகாரி 5 பேர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு யூஎஸ் சர்டிஃபிகேட்டை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ஊடால
உள்ள நான் சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய இராணுவத்தினுடைய சின்னங்களை அவமதித்து சில காட்சிகள் இருக்கிறது, மதம் சம்பந்தப்பட்ட மதத்தை புண்படுத்துவதாக சில காட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஒரு புகார் வந்திருக்கு. அந்த புகாரினுடைய அடிப்படையில் அந்த புகார் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தணிக்கைத்துறையில் இருக்கின்ற ஒரு அதிகாரியை அதை ஒரு புகாராக மேலிடத்துக்கு அனுப்புகிறாரு. மேலிடத்திற்கு அனுப்பும்போது இங்கே இருக்கின்ற தற்குறிகளும் அணில் குஞ்சுகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த துறை இருக்கு பாருங்க, இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறை. இப்போ உதாரணமாக திமுக வந்து கூட்டணி அரசில் இருக்குன்னு வச்சுங்களேன், காங்கிரஸ் ஆட்சியில் திமுக சம்பந்தப்பட்டவங்க தான் நிறைய பேர் வந்து தணிக்கை குழு உறுப்பினராக உள்ளே வருவாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் யார் தணிக்கை குழு உறுப்பினர்களாக அதிகம் இருப்பாங்கன்றது நிச்சயமாக அந்த தம்பிங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அதில் ஒரு அதிகாரியே சொன்னதுக்கு பிற்பாடு இன்றைக்கி நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட விவாதங்களை பார்த்ததற்கு பின்னால் மத்தியில் இருக்கின்ற ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த தலைமை துறை இருக்குல்ல, இது வந்து மண்டல அலுவலகம், அது வந்து ஒட்டுமொத்த தலைமை அலுவலகம். தலைமை அலுவலகம் எடுத்திருக்கின்ற முடிவின்படி இந்த படத்தின் மேலே வந்து புகார் வந்திருக்கு. ஆகவே நான் சொன்ன மாதிரி குறிப்பாக இராணுவம் சம்பந்தப்பட்ட குறியீடுகள், எம்ப்ளம், லோகோஸ் இதெல்லாம் அந்த படத்தில் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருந்தால், மிஸ்ரெப்ரசன்டேஷனாக இருந்தால் அது தடுப்பதற்கென்று 1950 ஒரு சட்டம் இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் மோனுமெண்ட்ஸ் ஹானர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அது 2005 இருக்குது. இந்த மாதிரி சட்டங்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது அரசுக்கு வந்து அதில் ஒரு பொறுப்பு இருக்குது, எந்த அரசாங்கம் இருந்தாலும். அப்போ வந்து மிலிட்ரி சம்பந்தப்பட்ட துறை வல்லுநரிடம் அதை காண்பித்து அவங்க ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னால் தான் படத்தை வெளியிட முடியுன்றதுக்காக ஒன்றிய அரசினுடைய நேரடி உத்தரவுப்படி மண்டல தணிக்கை அதிகாரிக்கு ஒரு கடிதம் வருது. இந்த படத்தை வந்து மறு ஆய்வுக்கு அனுப்பணும், ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும். அந்த மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவை யார் எடுத்திருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் போர்டு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் எடுக்குது. இப்போ இதில் இங்கே இருக்கின்ற மண்டல அதிகாரிக்கும் எந்த பொறுப்பும் இல்லை, நேரடியாக மத்திய அரசு தனக்கு கீழ் உள்ள அதிகாரிக்கு போடப்பட்ட உத்தரவு. இவங்க 27, 28ஆம் தேதிக்கு தான் இவங்க சென்சார் போர்டுக்கு வந்து இவங்க அப்ளை பண்ணி 5ஆம் தேதி வந்து இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம், 6ஆம் தேதி வந்து அவங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு தெரிவிச்சிட்டோம். தணிக்கை குழு என்பதற்கு உண்டான தனி வெப்சைட் இருக்குது பாருங்கள், இணைய வெளியில் அதில் நாங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். இந்த முடிவை வந்து நாங்கள் 6ஆம் தேதி ஏற்றிட்டோம், அதற்கென்று உண்ட இணைய வெளியில் இருக்குது, தயாரிப்பாளருக்கும் அந்த தகவல் அனுப்பப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும்போது இந்த சீராய்வருக்கு பாருங்க ரிவைசிங் கமிட்டி, ரிவைசிங் கமிட்டின்றது ஏற்கனவே அந்த படம் பார்த்த 4 பேர் இதில் வரமாட்டாங்க, புதுசாக 4 பேர் வரணும். வந்ததுக்கு பிற்பாடு அந்த ஆய்வுக்குழு அதிகாரி இருக்கார்ல, IAS ஆஃபீஸர், அவரும் உட்கார்றார். அப்போ இதை இந்த கமிட்டி இருக்குது பாருங்கள், இதை வந்து அவங்களுக்கு உருவாக்குவதற்கு 20 நாள் கால அவகாசம் இருக்குது. இந்த கால அவகாசம் இருந்த பிற்பாடு கூப்பிட்டு மறுபடியும் வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு படம் வந்து UA கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நார்மலாக எப்படி கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா, இதை கட் பண்ணுங்கள், இதை இந்த சவுண்டை வந்து கட் பண்ணுங்கள், மியூட் பண்ணுங்கள்லாம் கொடுப்போம். அப்போ அவங்க திருப்பி ஒரு CD வந்து அதில் கொடுப்பாங்க, நீங்கள் ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம், இதை வந்து நாங்கள் கம்ப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது சரியாக இருக்கான்னு பார்த்த உடனே சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த படத்திற்கு UA என்று பரிந்துரைக்கப்பட்டதே ஒழிய கையில் சான்றிதழ் கொடுக்கப்படவில்லை. சான்றிதழ் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே மத்திய அரசு தன்னுடைய தலைமை துறையிலிருந்து இங்கு இருக்கின்ற மண்டல அலுவலகத்திற்கு சீராய்வு குழுவை, மறு ஆய்வு குழுவை அமைப்பதற்கு உண்டான உத்தரவை போட்டாங்க. அதுக்கு 20 நாள் டைம் இருக்குது. அப்போது உங்களுக்கு சட்டப்படி அதை சொல்லியாச்சு, பொது இணையத்தில் வந்து பதிவேற்றம் செஞ்சாச்சு, எல்லாத்தையும் நாங்கள் சரிவர செஞ்சிட்டோம். அப்படி செஞ்சுட்டு இராணுவம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு வந்து நாங்கள் நிபுணர்கள் குழுக்கிட்ட கொடுத்து ஒப்பீனியன் வாங்கணும், அது சரியாக இருந்தால் தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பது ஒன்றிய மத்திய அரசு, அதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அது சார்ந்த துறை. இப்போது நீதிமன்றத்துக்கு போய் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த 6ஆம் தேதி உள்ளது வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, தணிக்கை குழுனுடைய வழக்கறிஞர், 6ஆம் தேதி கொடுக்கப்பட்ட முடிவுக்கு மேலே வந்து அவங்க எடுக்கணும்னா ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட ரிட்மனுவில் அந்த பிரேயர் இல்லை, அதற்கென்று உண்டான பிரேயர் வந்து வேணும், அல்லது அதை சேலஞ்ச் பண்ணாமல் அவங்க பழைய சேலஞ்ச் பண்ணும்போது அது வந்து முடிஞ்சு போச்சு, ஆகவே நாங்கள் இதுக்கும் கவுண்டர் போடணும்னு டைம் கேட்குறாங்க.
டைம் கேட்கும்போது நீதிபதி கேட்டிருக்கின்ற ஒரு கேள்வி, யார் புகார் அனுப்பியதாக சொன்னீர்களோ அந்த புகாரை படித்து பார்த்தால் அதில் எந்த விதமான முகாந்திரமும் இருப்பதாக தெரியவில்லை அப்படின்னு அவங்க ஒரு அப்சர்வேஷன் சொல்கிறாங்க. இந்த புகாரில் இருக்கின்ற அப்சர்வேஷன் சரியா இல்லையான்றது முக்கியம் இல்லை, முழு படத்தையும் பார்த்து அதில் இராணுவம் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, இராணுவத்தினுடைய குறியீடுகள் எவ்வாறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, எந்த இடத்தில் அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இராணுவம் சார்ந்த துறை அதிகாரிகள் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு கோர்ட்டில் சொல்லுது. இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் மாநில அரசு எந்த விதமான தலையீட்டையும் செய்ய முடியாது, வேலையே கிடையாது. அடுத்தது மாநில அரசுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த சான்றுகளை வாங்கிவிட்டு 9ஆம் தேதி இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த விடிகாத்தால் 2 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் போட்டு கல்லா கட்டணும்ல, அந்த கல்லா கட்டுறதுக்கு வந்து ஒரு சிறப்பு அனுமதி வாங்கணும். ஸ்பெஷல் ஜிஓ ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் போடணும். அந்த ஸ்பெஷல் ஜிஓ போட்டால் தான் 2 மணிக்கு 4 மணிக்கெலாம் ஷோ போட முடியும். அவர் விஜய் அண்ணா வந்து ரொம்ப நேர்மையானவர், விதிமீறலாம் அவர் செய்யவே மாட்டார். அவர் காலையில் 10 மணிக்கு 5 மணிக்கு 4 மணிக்கு படத்தை போட்டு போனால் போதும். ஆனால் அதுக்கு வந்து மாநில அரசு இவருக்கு கோஆப்ரேட் பண்ணணும். நல்ல வேலை இதை வாங்கிட்டு வந்து அதில் ஏதாவது சிக்கல் வந்துன்னு வச்சிங்க, ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார் அப்படின்னு வசனம்லாம் பேசியிருப்பார். இன்றைக்கி இந்த மழையில் நனைஞ்ச கோழி குஞ்சு மாதிரி பதுங்கிட்டு எங்கே உட்காந்துருக்காருன்னு தெரில. இதை நான் இவ்வளோ தூரம் விளக்குனதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேசுங்களேன் இப்போது மோடி அங்கிள், தொட்டு பாருங்க அங்கிள், நான் ஆஃபீஸில் பனையூரில் தான் உட்காந்துருப்பேன், என் படத்தை தொட்டு பாருங்கள் இல்லை விட்டு பாருங்கள், விட்டால் உலகம் பூரா வசூல், தொட்டிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்கன்னு வசனம்லாம் பேச முடியாது. அதாவது நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, ட்ரம்ப் இந்த வெனிசுலாலேருந்து அதிபரை கடத்திட்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளால் கடத்தி கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆகுது. நெய்வேலியில் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது போய் கடத்திட்டு வந்தாங்க. அருண்ராஜன் கம்பெனி தான் போச்சு. கார்லேருந்து ஐயாவை வந்து வெனிசுலா அதிபர் மாதிரி கடத்திட்டு வந்து நியூயார்க் கோர்ட்டில் நிறுத்தின மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் நிறுத்தி கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு தான் கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கு பிற்பாடு அவர் நியூயார்க் கோர்ட்டில் பேசின மாதிரியே நான் மக்கள் பக்கம் நிற்பேன்லாம் வசனம் பேசினார். அதில் தான் விதிமீறல் 17 கோடி. அந்த 17 கோடி கொடுத்த நோட்டீஸ் தான் அப்பீல் போட்டு ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. இப்படி என்ன சொல்கிறது, தூய சக்தியாக இருக்கார் பாருங்க, தூய சக்தி தம்பி. இந்த தூய சக்தி தான் இப்போ வந்து முக்கியமான இடத்துல போய் மாட்டிக்கிச்சு. அதாவது அரசியல்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கஸில் கிணத்துள்ளார பைக் ஓட்டுவான்ல, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட்டுற ஓட்டம் அது. கொஞ்சம் அப்படி மிஸ் ஆனாலும் ஒன்று காணாமல் போயிடும். அந்த மாதிரி அரசியல்ன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லைன்றது வந்து விஜய் அண்ணாவுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ யாரும் விஜய்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. 55 வயசுக்காரங்க கூட டிவியில் உட்காந்து விஜய் அண்ணான்னுட்டு இருக்கான். என்ன, விஜய் அண்ணாவுக்கு வந்து அரசியல் என்பது எப்படி ஆபத்தான சர்க்கஸ் கிணறு என்பதை உணர்கின்ற தருணம் இது. உணர்கின்ற தருணம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகள் என்ன என்பதை விடவும் மத்திய அரசு சொல்லுகின்ற காரணங்கள், நீதிமன்றத்தின் முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணங்கள், துறை சார்ந்த அனுமதியை நாங்கள் பெறணும். சில மதம் சார்ந்த உணர்வுகளை புண்படுத்துவதாக காட்சிகள் இருந்தால் நாங்கள் நீக்கு என்று சொன்னதற்கு பின்னாலும் நீக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம். ஏன்னா 18 காட்சிகளை வந்து நீக்கிட்டோன்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க எதை கம்ப்ளை பண்ணாங்க, எதை கம்ப்ளை பண்ணாமல் விட்டுருக்காங்கன்றது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு தான் தெரியும். இதுதான் நடைமுறை. ஏன்னா பொதுவாக வந்து ரத்த சரித்திரம் படத்துக்கு வந்து நம்ம அந்த டைரக்டர் இருக்கார்ல, ரத்த சரித்திரம், அந்த படத்துக்கு வந்து நம்ம தெலுங்கு டைரக்டர் ஒருத்தர் இருப்பார், வம்பு பண்ணுறதே வேலையை வச்சுருப்பார், ராம்கோபால் வர்மா. ராம்கோபால் வர்மா வந்து அப்போ என்னென்னோ முறைச்சி பார்த்தார் என்கிட்ட. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 20 கட்டு கொடுத்தோம். அந்த கட்டை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். அவர் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு பாம்பே கொண்டு போனார். பாம்பே கொண்டு போன பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த கட்டை வந்து 35-40 கட்டு போட்டாங்க. இதோட அதிகமாக 40 கட்டுக்கு மேலே போட்டாங்க. அதனாலே அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு. அது எதுக்கு சொல்கிறேன்னா, ராம்கோபால் வர்மாலாம் ரொம்ப முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணுவார். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து நீங்கள் பார்க்கும்போது விட்டா அவன் என்ன சொல்லுவான், விஜய் வந்து பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கார் அதனால் விட்டாரும்பாங்க. விடலைன்னு சொன்னால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ராகுல் காந்தியோட ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அதனால் இவருக்கு செக் வைக்கிறாங்கம்பாங்க. இதன் உள்ளார அரசியல் இருக்கான்னு கேட்டால் அரசியல் இருக்குது. அரசியல் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா துறை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து ரொம்ப எளிதாக எல்லாத்துக்கும் கையை காட்டி இதுக்கு திமுக தான் காரணம், இதுக்கு திமுக தான் காரணம்னு சொன்னவர் திருப்பரங்குன்றத்துக்கும் வெளியில் வரல, தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றி பேசுகிறதுக்கும் வரல, எஸ்ஐஆருக்கும் வரல.
கிறிஸ்மஸ் அன்னைக்கு மோடி சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்காரு, எல்லா இடத்துலையும் பூந்து அடிக்கிறான். வந்து கரெக்டாக அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட பேசினார், ஒரு ஃபார்மல் எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு சைலண்டான்ட்டார். அதை விட்டுருங்க. அதாவது சிறுபான்மையை நம்பி கட்சி ஆரம்பித்து எனக்கு சர்ச்சில் ஃபாதர்லாம் பின்னாடி நிற்கிறாங்கன்றத மறைமுகமாக செய்தி சொல்லிகிட்டு இருக்கிற இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒன்றிய அரசு வீழ்ச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாஜக. அதாவது அவங்க எப்போவுமே ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்கல்ல, இத்தாலியிலேருந்து வந்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி வந்து கிறிஸ்தவர்களுக்காக போய் நிற்கிறாரு அப்படின்லாம் சொல்லும்போது இவங்க இந்த அரசியல் பண்ணுறாங்களோன்ற சந்தேகம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இது எல்லாம் எப்போ நடக்குதுன்னு பாருங்கள். அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 2 நாள் தங்கி புதுக்கோட்டையிலேருந்து பேசிட்டு போன பிற்பாடு தான் ஒன்று ஒன்றா நடக்குது. நீதிமன்ற தீர்ப்புலேருந்து எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வருது. ஒன்று ஒன்றா வெளியில் வர நேரத்தில் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் போய் கை கட்டிட்டு நிற்கிறாங்க. யார்? அன்புமணி அன்கோ. இப்போ என்ன சொல்கிறாங்க, பழனிசாமி வந்து பார்க்கலன்னு சொன்னாலும் வேலுமணி பேசிகிட்டு இருக்காரு, ஓபிஎஸ்சியும் டிடிவியும் எப்படி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கு என்ன மிரட்ட போகிறாங்கன்னு தெரியல. விஜய் வந்து கன்னி வெடியில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த அரசியல் விளையாட்டில் அவர்கள் நகர்த்துகின்ற சதுரங்க விளையாட்டில் பகடைக்காயாக அவர் மாற்றப்பட்டு விட்டார். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சொல்கிற வழிக்கு வரியா இல்லையா? இதை வந்து நீங்கள் யார் மூலமாலாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். முதல்ல அரசியலை வந்து ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்தப்போ தமிழிசை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தது. தம்பி விஜய் திமுகவை தான் தீவிரமாக எதிர்க்கணும், திமுகவை தான் எதிர்த்து பேசணும்னுச்சு தமிழிசை. அதே தமிழிசை போன கூட்டத்தில் இவங்கெல்லாம் யாரும் களத்தில் இல்லை பாஸ், களத்தில் இல்லாதவங்க பற்றிலாம் நாங்கள் பேசுறதுக்கு ரெடி இல்லை பாஸ் அப்படின்னார்ல. எங்களை களத்தில் இல்லை என்று சொல்வதற்கு விஜய்க்கு தகுதி கிடையாதுன்னு சொன்னதும் அதே தமிழிசை தான். என்டிஏ கூட்டணிக்கு தம்பி விஜய் வந்துடணும், அதுதான் அவருக்கு பாதுகாப்புன்னு மிரட்டல் விட்டதும் தமிழிசை தான். இப்போ ஒரு பக்கத்திலிருந்து இன்டைரக்டாக இவங்க வந்து மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து எங்கள் கொள்கை எதிரி பாஜகன்னு வசனம் பேசிட்டு பெரியார் பேரை சொல்லிட்டு எப்படி ஏமாற்றிட்டு இருக்காரோ, அண்ணா எம்ஜிஆர் பேரை சொல்லி எப்படி ஏமாற்றிட்டு இருக்காரோ, தன்னை எம்ஜிஆரை விட அண்ணாவை விட பெரியாரை விட பெரிய தலைவராக நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்காரு. யார்? கரெக்டாக செக் வச்சுட்டாங்க. எப்படி செக் வச்சிட்டாங்கன்னா, நீங்கள் இதில் இருக்கிற பின்னணி வந்து பார்க்கணும். 500 கோடி 1000 கோடின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ வெளிநாடுகளில் இருக்க பல திரையரங்கங்கள் வந்து அந்த டைம் லிமிட் இருக்குது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா முன்னாடி ரிலீஸ் பண்ணோம், நியூசிலாந்து முன்னாடி ரிலீஸ் பண்ணோம், அமெரிக்கா பின்னாடி ரிலீஸ் பண்ணோம், கனடா வந்து பின்னாடி ரிலீஸ் பண்ணோம், ஐரோப்பிய நாடுகள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற பசங்க பூரா ஐடி பசங்க வேறு வேலை இல்லாமல் டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு அணில் கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு கிடக்கு நிறையா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம இவர் இருக்கிற துணை முதல்வர் ஆந்திராவில் பவன் கல்யாண் படம் வந்து இங்கிலாந்தில் திரையிடப்பட்ட போது இவங்க அடித்த லூட்டியும் கொட்டமும் இருக்கு பாருங்க. அங்கே கீழ்ச்சி போட்ட பலூனு, பேப்பரு, உடைச்ச தேங்காய் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதை அந்த மக்களை மிக மிக துன்புறுத்தி ஒய் இந்தியன்ஸ் ஆர் ஹேட்டட் இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த படம்லாம் அதில் வரும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே பட்டாசு வெடிக்கிறது, ரோட்டில் நின்றுட்டு ஆட்டம் ஆடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு அவன் வேற பாவம் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்களே, இவங்க வேறு படத்தை புக் பண்ணாமல் பொங்கலுக்கு சேர்த்து இந்த படத்தை புக் பண்ணியிருப்பாங்க. புக் பண்ணியிருக்கும்போது எவ்வளோ பணத்தை கொண்டாந்து அட்வான்ஸாக கொட்டியிருப்பாங்க. அட்வான்ஸாக கொட்டிட்டு அதற்கு உண்டான முன்னேற்பாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணமாக பெரிய பெரிய மாவட்டங்கள் இருக்குது டிஸ்ட்ரிபியூஷனில். சென்னை, செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவர்சீஸ்ன்னு சொல்லுவாங்க, கன்னியாகுமரி அந்த பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, ஒன்றுக்கும் ஒரு தொகை இருக்குது. ஆனால் இன்றைக்கி நேரடி வெளியீடுன்றதால அந்த திரைப்பட கொட்டகை உரிமையாளர்கள் இருக்காங்கல்ல, கோடிக்கணக்கில் கொட்டியிருப்பான். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஓடலைன்னா கூட அது லாஸ், அது பெரிய லாஸ். ஏன்னா இவங்க வந்து இப்போ முன்னாடிலாம் படம் 50 நாள் 75 நாள் சில்வர் ஜூப்ளிலாம் கிடையாது. 20 ஷோ 25 ஷோ 5 நாள் தான். இந்த 5 நாளில் ரசிகன் பாக்கெட்டில் அப்படியே உள்ளே குதித்து அவனை சுரண்டிட்டு வெளியில் வந்துட்டு அவனை பைத்தியம் பிடிச்சவனா மாற்றி அவனை உடனே அரசியல் தொண்டனா மாற்றி இவங்கெல்லாம் தலைவராகி உடனே நாட்டை ஆளணும். ஏன்னா சினிமா விட்டால் வேறு கதி கிடையாதுல்ல. நமக்கு அறிவுள்ளவனே இந்த நாட்டில் கிடையாது. 50 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், தேசத்தின் தலையெழுத்தை திரைப்பட கொட்டைகளே தீர்மானிக்கணும். 50 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஊரில் 5 படம் நடித்தா உடனே சிஎம் ஆகணும்னு நினைக்கிறான். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆன உடனே தமிழ்நாட்டை ரூல் பண்ணுங்கிறான். இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கலில் வந்து சிக்கிட்டு இருக்கிற இடத்துல அரசியல் சித்து விளையாட்டில் தம்பி சரியாக மாட்டிக்கொண்டார். இப்போ 9ஆம் தேதி தான் தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. 9ஆம் தேதி தீர்ப்பு சாதகமாக வருதுன்னு வச்சிங்க, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே 12 மணி ஆயிரும். அதில் ஒரு 3 ஷோ போச்சா, இந்த 3 ஷோ முடிஞ்ச ஈவினிங் ஷோ வர்றதுக்குள்ளே 10ஆம் தேதி காலையில் பராசக்தி வருது.
அது போட்டி படம்ன்றாங்க. அது நான் அந்த கோணத்தில் நான் பார்க்க விரும்பலை. ஆனால் சத்தமே இல்லாமல் அமரன் ஒரு படத்தை போட்டு மிகப்பெரிய வெற்றி விழா நாயகனாக தன்னை வந்து சிவகார்த்திகேயன் நிரூபிச்சிருக்காரு. அப்போ அந்த ட்ரெய்லரும் அந்த படமும் வந்து ஒரு சரியான போட்டியாக இருக்குன்னு சொல்லுது. ஒருவேளை இந்த இம்பேலன்சிங் ஆக்டில் டிலே பண்ணி அல்லது ஒரு வேளை வந்து நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கலன்னு வச்சிங்க, எங்கே போகணும்? டெல்லி போகணும். டெல்லி போனால் என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடும், அல்லது 20 நாள் ஆகலாம், குறைஞ்சது 7 நாள் ஆகும். பொங்கல் தாண்டிடுமா? அந்த படத்திற்குண்டான எதிர்பார்ப்பும் கனவுகளும் நொறுக்கப்படும். அப்படி நொறுக்கப்பட்டுச்சுன்னா உன்னுடைய அரசியல் நுழைவு என்பதே தடுக்கப்படுகிறது. தடுக்கப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் யூ ஆர் பீங் இன்சல்டட். யூ ஷுட் ஃபீல் த ஹீட்னு அதுக்கு பேர். நாங்கள் யார் என்கின்ற வலிமையை நீ உணர வேண்டும் என்பதை யூ ஷுட் ஃபீல் த ஹீட்டும்பா. அதை வந்து ஒன்றிய அரசு உனக்கு காமிச்சிருச்சு. ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே உனக்கு இன்னொருத்தனுக்கும் காலையில் எழுந்த உடனே கலைஞரை திட்ட வேண்டியது, கருணாநிதி வீட்டை திட்ட வேண்டியது. எனக்கு கருணாநிதினு சொன்னால் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், புரியுதுங்களா? ஆனால் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு இவங்க அப்பா எத்தனை வாட்டி கலைஞர் பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்குன்னு வரலாறு எடுத்து படிக்கணும். எவ்வளோ அவர் கதை வசனத்தில் படம் எடுத்திருக்காரு, கலைஞர் கூட ஒண்டி ஒண்டி எப்படி பிள்ளையை வளர்த்தாருன்றதெல்லாம் சந்திரசேகரனுக்கு தெரியும். அது வேறு விஷயம், அது திமுக பார்த்துக்கிட்டோம். ஆனால் இதில் இருக்கின்ற அரசியல் என்பது இன்றைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டினுடைய சட்டங்கள் படி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சட்டங்கள் படி என்ன, அதனுடைய சட்டங்களுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ஆக்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய விதிமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கிறதா? அந்த விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு சீராய்வு வந்து இப்போ மறு ஆய்வுக்கு போயிருக்கு இல்லையா? முன்னாடிலாம் ட்ரிபியூனலுக்கு போவோம், இப்போ ட்ரிபியூனல் கிடையாது. அந்த ட்ரிபியூனல் போகலைன்னா நீங்கள் நீதிமன்றம் வரணும். அப்போ நீதிமன்றம் என்ன கேள்வியை கேட்குன்னு கேட்டிங்கன்னா, ஒய் ஹவ் நாட் எக்ஸாஸ்டட் யுவர் ரெமெடிஸ், உங்களுக்கு இருக்கின்ற மாற்று வழிகளை பயன்படுத்தாமல் நேரடியாக நீதிமன்றத்தில் வந்து குதிச்சிங்கன்னு ஒரு கேள்வியை கேட்கும். ஆனால் எல்லா விதிமீறல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது, அங்கெல்லாம் போனால் எங்களுக்கு காலதாமதம் ஆயிரும், அந்த 500 கோடி 1000 கோடி போயிடுறதுக்காக தான் நாங்கள் நேராக நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம்னு நீதிமன்றத்தை வந்து அவங்க நிரூபிக்கணும். நீதிமன்றத்துக்கு வந்து அவங்க என்ன சொல்லணும்? தே ஷுட் கிவ் த ஃபேக்ட்ஸ். அந்த உண்மையை கொடுத்து நீதிமன்றத்தை அவர்கள் சமாதானம் செய்ய வேண்டும் என்பதல்ல, நிரூபிக்கணும். வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்திருக்கோன்றதை நீதிமன்றத்தின் முன்னால் நிரூபிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து அப்பீல் ப்ரொவிஷன் இருக்குது, அங்கெல்லாம் போகாமல் நீங்கள் ஏன் வந்தீங்க, அதனால் யூ ஹவ் நாட் எக்ஸாஸ்டட் யுவர் ரெமெடிஸ்னு ஒரு எடுக்கலாம். இதெல்லாம் மீறி நீங்கள் வந்து விதிமீறல்களை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு போகிறதுக்கு உண்டான முடிவை யார் எடுக்கணும்? இந்த சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யார் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த துறை அந்த முடிவு எடுக்கணும். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, மத்திய தணிக்கை வாரியம், அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து தவறு, நாங்கள் ஏற்றுக்கலன்ட்டு. இல்லை படத்தை வெளியிட முடியாதுன்னு சொன்னால் இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். இது ரெண்டுக்கும் இடையில வந்து சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது மிக பெரும் அரசியல். அரசியல் என்பது எப்படி ஆபத்தான சர்க்கஸ் விளையாட்டு என்பதை தம்பி விஜய் உணர்கின்ற நேரம் இது. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்க்குறேன், ஒரு பையன் என்ன படித்தான்னே தெரியல, எழுவு வந்து உட்காந்துட்டு வந்து மத்திய தணிக்கை வாரியமும் திமுக ஒன்றா சேர்ந்து எங்கள் விஜய் அண்ணாவை பழி வாங்குது. மண்டல தணிக்கை அதிகாரிகள் பாருங்கள், அவர் தமிழராம், எவ்வளோ கிறுக்கணுங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறான் பாருங்கள். மண்டல தணிக்கை குழு உறுப்பினர் வந்து வாரிய தலைவர் இருக்கார்ல, அவர் ஒரு தமிழர், அவர் வந்து எங்களுக்கு எதிராக முடிவு எடுத்துட்டாரு, இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்றான். இவனுக்கு அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயமே காலையில் எழுந்த உடனே திமுகவை திட்டு, உதயநிதியை திட்டு, ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிடு, சிஎம் சார்னு சொல்லிப்பார், முடிஞ்சா என்னை தொட்டுப்பாரு வெட்டிப்பாருன்னு சொல்லு. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு கும்பலை வந்து நீங்கள் வளர்த்து விட்டுட்டு அவங்களுக்கு நம்பிக்கையை வளர்த்துட்டு அவன் காசை சுரண்டுறதுக்கு உருப்படியாக சட்டபூர்வமாக நீங்கள் செய்யாமல் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு டேட்டு போட்டால் என்ன? சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீ டேட்டை அனௌன்ஸ் பண்ணுங்கள், உங்களை யார் தடுத்தா? எல்லாம் நமக்கு சாதகமாக நடந்துடும் நினச்சிங்கன்னா வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டிய உயரத்தில் தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி இருக்க வேண்டிய இடத்தில் இரு பிள்ளாய் கொஞ்சம் பொறுத்துருன்னு வச்சுருக்காங்க. ஜனநாயகம் படத்தில் உள்ள விஷயத்தை சொன்னீங்க, சிக்கல் விஷயத்தை சொன்னீங்க. இவங்க வந்து தேதியை சொல்லியிருக்கக்கூடாது, அந்த தணிக்கை சான்றிதழ் வாங்கிட்டு தேதியை சொல்லியிருக்கணும். இவங்க தேதியை முடிவு பண்ணிவிட்டு அங்கே போய் பர்மிஷன் கேட்குறாங்க, தணிக்கை குழு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க உள்ளே போய் பார்த்தா தான் இவ்வளோ சிக்கல் இருக்குது, இதை நீக்கணும் போகணும், அந்த ப்ராசஸ்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி விவரமாக சொன்னீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று கரூர் சம்பவம், இப்போ விஜய் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்களே சிபிஐ, அது அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
சீச்சி, சுத்தமாக கிடையாது. ரொம்ப நேர்மையான அரசியல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் தன் வேலையை செய்கிறது. ஏனென்றால் அவர்களே விருப்பப்பட்டு கேட்டு தமிழக காவல்துறை வந்து எங்களை பழி வாங்கிடுச்சு, நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்காதாலே எங்கள் தலைவர் வந்து மிக நேர்மையாக சொன்ன நேரத்துக்கு போயும் கூட தமிழக காவல்துறையும் செந்தில் பாலாஜியும் சேர்ந்து தான் இந்த 41 பேரை சாவடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? அதுக்காக அவங்க நீதிமன்றம் போனாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு சரியில்லைன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி சிபிஐ விசாரணை தான் நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனே நீதி வென்றது அப்படின்னு சொன்னவரே விஜய் அண்ணா தான். அதுக்கு முன்னாடி அந்த அஜித்குமார் மரணம் வழக்கு இருக்குல்ல, அப்போ என்ன வந்து மாநில அரசு வந்து சிபிஐ சிஐடிக்கு தானே கொடுக்கணும், ஏன் சிபிஐ கொடுக்குறாங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா, சிபிஐ வந்து என்ன பெரிய இதுவான்னு கேட்டதே விஜய் அண்ணா தான். ஆனால் அங்கே சிபிஐன்னு கொடுத்த உடனே நீதி வென்றதுன்னாரு. நீதி வென்றதுன்னு சொல்லிட்ட பிற்பாடு உச்ச நீதிமன்றத்திலேருந்து குழு போட்டாங்க. இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம், நக்கீரனும் நானும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இது நடத்தப்பட்டது படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களும் மறைக்கப்பட்டு விட்டன. பென்ட்ரைவ் யார்கிட்ட இருக்குது, நான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன். ஏர்போர்ட்டுக்கிட்ட வாங்கின அனுமதி என்ன, எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு போகணும், ட்ரோன் யாரை கேட்டு மேலே போச்சு, ட்ரோனுக்கு லைசன்ஸ் என்ன, இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை. இப்போ சிபிஐ விசாரணை இருக்குல்ல, சம்பவம் நடந்த இடம் கரூர், டெல்லியில் ஒரு சிபிஐ அலுவலகம் இருக்குது, சாஸ்திரி பவனில் இருக்குது, அடையாரில் இருக்குது. நீங்கள் சம்மன் அனுப்புனா அங்கே வர போகிறாங்க. டெல்லிக்கு வர வைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? இப்போது இந்த தாவேக்காவிலே 2-3 ஸ்லீப்பர் செல் இருக்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்திலிருந்து பிஜேபி கட்சியிலிருந்து அதிமுகவுக்கு போன நிர்மல்குமார் இங்கே அனுப்பப்பட்டிருக்கார். யார் ரைடு விட்டாரோ ஐடி ஆஃபீஸரு அவரும் அனுப்பப்பட்டிருக்கார். இந்த சின்ன பையன் ஒருத்தருக்கான அவனும் வந்து உள்ளே வந்திருக்கான். இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் கொண்டு போய் ஒரு முட்டு சந்தில் நிறுத்திட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 100-150 நாள் ஆயிடுச்சு. 100-120 நாள் கடந்திருக்கும். செப்டம்பர் 27 இல்லையா, அக்டோபர் 27, நவம்பர் 27, டிசம்பர் 27, அதில் ஒரு 90 நாள் போச்சு. ஒரு 100 நாள் ஆயிருக்கு. இந்த 100 நாட்களுக்கு இடையில் அந்த நீதிமன்றம் நியமித்த குழு இருக்குல்ல, 2 நாள் கரூருக்கு வந்து டீ சாப்பிட்டு போயிருக்காங்க. என்ன விசாரணையினுடைய நடவடிக்கைகள் என்ன, எவ்வளோ தூரம் அது நடந்திருக்கு அப்படின்றது வந்து பொதுமக்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ இங்கேருந்து நிர்மல்குமாரையும் ஆதவ அர்ஜுனாவையும் புஷி ஆனந்தையும் கூப்பிட்டு டெல்லியில் விசாரித்தாங்க. என்ன விசாரணை நடந்திருக்கு, இவங்க என்ன வாக்குமூலம் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஏனென்றால் நாங்கள் கேட்ட நேர்மையான விசாரணை தான் சிபிஐ நடத்துதுன்னு சொன்னது இவங்க. ஆனால் நான் ஆரம்பத்திலேருந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கேன், தமிழக அரசை மெத்தனமாக விட்டுவிட்டது, காவல்துறை விஜயை விட்டுவிட்டது. இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருக்கின்ற ஒரே காரணத்தால் விஜயனுடைய பெயர் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் குவாஷ் பண்ணிட்டு போட்டோம். எதனுடைய அடிப்படையில் சட்டமீறல்கள் விதிமீறல்கள் நடந்ததோ அதற்கு மைய காரணமாக இருந்த விஜய் குற்றவாளி பட்டியலில் கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். அது தமிழக காவல்துறை செயல் என்றதை நான் மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் இவங்க கையில் எடுத்த பிற்பாடும் இன்னும் குற்றவாளிகள் பேரில் அவர் கொண்டு வரல. அது கொண்டு வராது வந்து தகவல் ஆதாரங்களுடைய அடிப்படையில் செய்யணும். சிபிஐனுடைய விசாரணையில் அவருக்கு அதுக்கேற்ற தகவல்கள் கிடைத்திருந்தால், ஆதாரங்கள் கிடைத்திருந்தால், முதல் தகவல் அறிக்கையில் இல்லைன்னா கூட பின்னாடி பேரை கொண்டு வந்து சேர்க்கலாம். இப்போ இது பொங்கல் ஒரு பக்கம் நெருங்குது. பொங்கலில் தான் எல்லாமே வந்து கொண்டாடப்படும். இவருடைய தலைமை, இவருடைய திறமை, இவருடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு இணையாக தமிழ்நாட்டை வந்து சிதறகா மாதிரி அடிக்கணும்னு போட்டுட்டு இருந்த பிளான் இருக்கு பாருங்க. அதை கொண்டு போய் டெல்லியில் செக் வச்சிட்டாங்க 12ஆம் தேதி. அப்போ தம்பி டெல்லிக்கு வாங்கன்னு சம்மன் கொடுக்கறது அது சட்டப்படியான அழைப்பு, அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற டைமிங், காலம், எந்த நேரத்தில் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கூட்டணியும் வந்து அவருடைய சொல் பேச்சுக்கு கட்டுப்படாமல் சுற்றி சதிரிகிட்டு இருக்கிற நேரத்தில் 12ஆம் தேதி அழைக்கப்படுகிறார். அப்படி அழைக்கும் போது நான் என்ன சொல்கிறேன், தம்பிங்களுக்கெல்லாம் நம்ம அணில் குஞ்சுகள்லாம் இருக்குல்ல, சொன்னால் கோச்சிக்கிறானுங்க. நீங்கள் வந்து ஏதோ கூட்டத்தில் வந்து நின்றுட்டு இருந்தால் எதை வேணால் பேசலாம், வாயில் வந்ததெல்லாம் பேசலாம்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி வேணால் ரொம்ப நாகரிகமாக நடந்துகிட்டு இருக்கலாம். போங்க டெல்லிக்கு, ஒரு 10,000 பேர் சிபிஐ வாசலுக்கு முன்னாடி உட்காந்துங்க. உங்கள் அண்ணா போகும்போது வந்து சொல்லுங்கள், ஒழிக ஒழிக, எங்கள் அண்ணாவை அழைத்த சிபிஐ ஒழிக அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா அங்கே நின்று மோடி ஸ்டார், மோடி அங்கிள், எதுக்கு அங்கிள் என்னை கூப்பிட்டீங்க, கரூரில் வந்து ஆஃபீஸ் இல்லையா அங்கிள்,
சென்னையில் ஆஃபீஸ் இல்லையா அங்கிள், பனையூரில் நான் உட்காந்துருக்கேன், முடிஞ்சால் வந்து தொட்டு பாருங்கன்னு ஒரு வீடியோ போட்டு பாருங்களேன். வெனிசுலா அதிபர் கதை தான். வெனிசுலா அதிபருக்கு கண்ணை கட்டி கூப்பிட்டு போனாங்க, தம்பியை நேராக கூப்பிட்டுருக்காங்க. ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, கையெழுத்து போடுறியா, தமிழிசை அக்கா சொன்ன மாதிரி கூட்டணிக்கு வரியா இல்லையான்னு சொல்லிட்டு வெளியில் போ, இல்லைனா அங்கே படம் வந்து ஏற்கனவே அந்த நிலைமையில் இருக்குது, அடுத்தது ஐடி ஒன்று பெண்டிங் இருக்குது, நாங்கள் இன்னும் எடுக்க வேண்டிய கணக்கு புக்கெலாம் நிறையா இருக்குது, இந்த 41 மேட்டரில் என்றைக்கு வேணாலும் உள்ளே கொண்டு வரலான்னு சொல்லும்போது அந்த கொடநாட்டில் போய் குருவி மாதிரி உட்காந்தார்ல, அதே மாதிரி உட்காந்து எழுந்து வர போகிறார். நான் வந்து கிண்டல் பண்ணல, பகடி பண்ணல, ஆனால் இது யதார்த்தம். இந்த நிலைமைகள் இப்படித்தான் இருக்கும் என்பதை உணராமல் தனக்கு கூட்டம் வருகிறது என்பதை ஒன்றை மட்டுமே மண்டையில் வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆணவத்தினுடைய ஆட்டத்துக்கு வந்து மத்திய அரசே செக் வைக்குது. ஏன்னா நம்மளாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், விஜய் வந்து பாரதிய ஜனதாவால் இயக்கப்படுகிறார், சிறுபான்மையினருடைய வாக்குகளை கலைப்பதற்காக அவர் இயக்கப்படுகிறார்னு சொன்னோம். அதை இயக்கப்படுவதற்கு உண்டான ஏதுவான ஆயத்தங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. ஏன்னா இது இப்படிலாம் நடக்கலன்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் கூட்டணிகள் வருவதற்கு முன்னால் அமித்ஷாவோட ஒரே டெக்னிக் எது, சிபிஐ இடி வழக்கு வரியா இல்லையா, நேரடியான ஒரு கேள்வி, அப்புறம் துணியை போட்டு வாஷ் பண்ணி வெளியில் கொடுத்துறோம். அமித்ஷா லாண்ட்ரி சர்வீஸ் இருக்குல்ல, அந்த லாண்ட்ரி சர்வீஸில் போய் நீங்கள் துணியை மடித்து வெளியில் வந்தால் தான் நீங்கள் சுத்தமாக முடியும். அதனால் எவ்வளோ அழுக்கு துணி இருந்தாலும் அந்த லாண்ட்ரி சர்வீஸில் போட்டிங்கன்னா போதும். இப்போ இது வந்து அழுகு துணியாக அயன் பண்ண போகிறாங்களா, கையெழுத்து வாங்க போகிறாங்களா இல்லையா என்பதை விஜயனுடைய கள்ள மௌனம் இருக்குல்ல, இந்த மௌனம் என்பது தன்னை நம்பி வந்திருக்கின்ற எந்த விதமான அரசியல் முதிர்ச்சியும் இல்லாமல், பயிற்றுதல் இல்லாமல், அரசியல் படுத்தப்படாமல் இருக்கின்ற இளைஞர்கள் இருக்கான் பாருங்க, அவனுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மணி. இது நான் ஆதங்கத்தில் சொல்கிறேன். நான் இந்த கட்சிக்கு போ, அந்த கட்சிக்கு போ, இங்கே ஓட்டு போட, அங்கே ஓட்டு போடலாம் சொல்ல. தமிழன் என்பவன் எப்பொழுதும் சுயமரியாதை நிற்க வேண்டியவன், இந்த நாட்டிற்காக நிற்க வேண்டியவன், இந்த மண்ணுக்காக பேச வேண்டியவன், இந்த மனிதர்களுக்காக நிற்க வேண்டியவன். தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களை எப்பொழுதும் இரண்டாந்தர குடிமக்களாகவே நடத்தி கொண்டு நம்மிடமிருந்து அதிக வரி வருவாயை ஈட்டிக்கொண்டு நமக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசு என்பது இங்கே எப்படியாவது உள்ள நுழையன்றதுக்கு என் வீட்டு பிள்ளைகளையே தயார் பண்ணி வச்சிருக்கான்றதான் நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். அப்படிதான் விஜய் நம்பி போய் கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கும் ஒன்றிய அரசு சொல்லி இருக்கின்ற செய்தி என்பது, எங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் உங்கள் அண்ணன் இருக்கிறார், எங்களை மீறி அவரால் வாலாட்டவும் முடியாது, தலையெடுக்கவும் முடியாது என்ற செய்தி இதில் எழுதப்படாத செய்தியாக தொக்கி நிற்கிறது. இதுதான் அவங்களுக்கு உண்டான பொங்கல் செய்தி. முதல்ல ஜனநாயகம் படத்தில் என்ன சிக்கல், அது தணிக்கைக்குரிய நடைமுறை, அந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்க. இப்போ ரெண்டாவது சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிற விஷயத்த சொன்னீங்க. ஏன் சம்மன் அனுப்பியிருக்கு, இவரை ஏன் அடைக்குது, இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலை, அதுவும் அமித்ஷா வந்துட்டு போனதுக்கப்புறம் டக்குன்னு எல்லாமே ஸ்பீடாக நடக்குது. சிபிஐ கேட்டது, வலியுறுத்தி கேட்டதே அவங்க தான். தமிழ்நாடு காவல்துறை சரியாக மூவ் பண்ணல, சரியான முறையில் விசாரிக்கலாம், எங்களுக்கு சிபிஐ தான் வேணும்னு சொல்லி கேட்டதே அவங்க தான். இப்போ அவங்களே அந்த இதை அனுபவிக்கிறாங்க, வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. கூட்டணி அதில் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் அதில் எப்படி இருக்குன்னு. இன்னொன்று, நீதிமன்றமும் இந்த ஜனநாயகம் படத்தில் அந்த விஷயம் என்ன அப்படின்னு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சொன்னபடி ரிலீஸ் தேதிக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா அது அரசியல் தான் பின்னாடி இருக்குது அப்படிங்கிற ஒரு கோணமும் பேசப்படுது, அது மறுக்கப்படாது. அரசியல் என்பதை விட அரசியல் சார்ந்த சிக்கல் ஒன்று இருக்குது. சிபிஐ விசாரணை இவங்க கேட்குறத விட இந்த விசாரணை மீது நம்பிக்கை இல்லைன்னு போன இடத்துல இவங்களே கேட்காம தான் சிபிஐ கொடுத்தாங்க. அதுக்கு வரவேற்பு சொன்னவரே விஜய் அண்ணா தான். ஆகவே வந்து அவர் நேர்மையாக போய் அவருடைய வாக்குமூலத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு வந்து தான் ஆகணும். அவர் என்ன வேணால் சொல்லட்டும், அந்த துறை வந்து அதை நம்புதா இல்லையான்றது வந்து தெரியாது எனக்கு. ஆனால் இந்த படம் சார்ந்த அரசியல் என்பது ஒருவேளை நீதிமன்றம் அனுமதித்தால் அவருக்கு ஓரளவுக்கு நல்ல நேரம் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இல்லைனா அரசியல் சார்ந்த சிலந்தி வலைப்பின்னல் இருக்கு பாருங்க, அதில் ஜனநாயகன் ஒரு பக்கமும் சிபிஐ சம்மன் ஒரு பக்கமும் நிற்கிதுன்றதான் என்னோட செய்தி. வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.